குமரி மாவட்டம் மற்றும் கேரள பகுதிகளில் நிவாரணப் பணிகளில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயங்களில் தான் மக்களை சந்திக்க வரும். இதுபோன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பேரிடர் காலங்களில் மக்களை சந்திக்க வருகிறது. இறைவனின் அன்பை பெற வேண்டி இந்த அமைப்பு உழைக்கிறது. அரசியல் லாபம் பெற வேண்டி மற்ற கட்சிகள் உழைக்கின்றன. இரு அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அங்கே பாருங்கள், எல்லாம் இளைஞர்கள் அங்கேருந்து மழையில் நல்ல முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது. சாப்பாட்டுக்காக தவிச்சிட்ருக்கிற அத்தனை மதம் பாராமல், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என்று மதம் பாராமல் அவர்கள் உழைக்கிறத பாருங்கள். இந்த இளைஞர்கள்லாம் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க, இந்த மாதிரி சிரமங்களான வேலைகள் எல்லாம் பார்த்து பழக்கம் இல்லாதவங்க. ஆனாலும் இதனால் நம்ம ஒரு மனிதாபிமானம், மத நல்லிணக்கம் ஏற்படும், இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் உள்ள கசப்பு விலகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவர்கள் களத்தில் இறங்கி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க நடக்குது. மற்ற தென் மாநிலங்கள்லேயும் இதோடைய கிளைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, மற்றபடி இந்த மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, இப்படிப்பட்ட இது மாதிரியான தன்னார்வ தொண்டர்கள் அவர்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இந்த மக்களுக்கு போய் சேவை செய்கிறத பார்த்து உண்மையிலே நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனால் இதே அந்த சைடு எடுத்து பாருங்கள், இந்துக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற RSSம் இந்து முன்னணியும் இது மாதிரியான மக்கள் சிரமப்படும் போது இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களாண்டா அது பூஜ்ஜியமாக தான் இருக்கணும்.